இயற்கை சிந்தனையோடு நாமும் செயல்படுவோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறைநிலையையும் குருபிரான் வேதாத்ரி மகரிஷி அவர்களையும் வணங்கி இந்த சிந்தனையை தொடங்குகின்றேன். அன்பார்ந்த மெய்யன்பர்களே, இயற்கை சிந்தனை என்ற பொருள் பற்றி கருத்து பகிர்வை அளிப்பதற்கு கிடைத்த இந்த சிறிய வாய்ப்பிலே மகரிஷி அளித்த கருத்துக்களை ஒட்டி எனது புரிதலின் அடிப்படையில் ஆராய முற்படுகின்றேன். நமது குழுமத்திலே இதே தலைப்பை ஒட்டி பலர் பல்வேறு கருத்துக்களை ஏற்கனவே பதிவு செய்திருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து மேலும் சில புரிதல்களை இந்த பதிவிலே ஏற்படுத்தி கொள்வோம். இயற்கை சிந்தனை, 2 வார்த்தைகள். முதலில் இயற்கை என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்வோம். இயற்கை என்பது என்ன என்று பொதுவாக கூறும்போது நம்மை சுற்றியுள்ள அனைத்துமே இயற்கைதான் என்று கூறுவார்கள். காடு, மலை, ஆறு, கடல், விலங்குகள் எல்லாமே. சிலர் கூறுவார்கள் அதனோடு இணைந்த நாமும் இயற்கைதான் என்று. மேலும் கூறும்போது தானாக உருவானது அனைத்தும் இயற்கை என்றும், அதனை கொண்டு மனிதன் உருவாக்கியது எல்லாம் செயற்கை என்றும் கூறுவார்கள். இவை அனைத்துமே உண்மைதான் என்றாலும் இந்த சிறிய உரையில் சற்று ஆழமாக ஆராய்வோம். இயற்கையை எப்படி புரிந்து கொள்வது? மலை, காடு, கடல், ஆறு, அருவி என்று புரிந்து கொள்ள வேண்டுமா? இல்லை மனிதன் மற்றும் விலங்கினங்கள், இந்த பூமியில் உள்ள அனைத்தும் என்று புரிந்து கொள்ள வேண்டுமா என்றால் அது அவரவர் நின்று பார்க்கும் அறிவு நிலையை பொறுத்தது என்று கூறலாம். பொதுவான வாழ்க்கை அனுபவங்கள் கொண்ட ஒருவர் இயற்கையை தான் அறிந்த அளவில்தான் குறிப்பிடுவார். முன்பு கூறியபடி காடு, மலை, அருவி, கடல் என்று. உண்மையில் அறிவு நிலை விரிய விரிய இதற்கு எல்லையே இல்லை என்பது விளங்கும். பூமி மட்டுமல்ல, சூரியன் மட்டுமல்ல, கோடான கோடி கோள்கள், நட்சத்திரங்கள் கொண்ட மொத்த பிரபஞ்சம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி இவை எல்லாவற்றையும் தாங்கி நிற்கும் இறைநிலை வரை அறிவை விரித்து பார்க்கும்போது இயற்கை என்பது இறைநிலை என்ற ஒன்று என்பதை உணர்ந்து கொள்ளலாம். அது ஒன்றே போதும். ஏனெனில் அதனுள் எல்லாம் உள்ளது. கற்றது உண்மையில் கருத்து விரிவு என்று மகரிஷி குறிப்பிடுவது போல் அறிவை விரித்து நின்று பார்க்கும்போதுதான் இயற்கை என்பது இறைநிலை என்பது விளங்கும். இதற்கு மகரிஷி வேடிக்கையான ஒரு உதாரணம் கூட கூறுவார்கள். எடுத்துக்காட்டாக, ஒரு பெண் திருமணம் ஆகும் வரையில் தந்தையார் குடும்பத்தவளாகவே தன்னை கருதி கொண்டிருக்கிறாள். அவள் திருமணம் செய்து கொண்டு கணவன் வீடு சென்று குடும்ப பொறுப்பை ஏற்கிறாள். சிறிது காலத்திற்கு பின்னர் கணவர் வீட்டு பொறுப்பில் தோய்ந்து கணவர் குடும்பத்தவளாகவே அறிவிலும் பொறுப்பிலும் மாற்றமடைகிறாள். மாமியார் என முன்னர் அவள் கருதியது என் வீடு என்றாகிறது. என் வீடு என முன்னர் இருந்தது தாயார் வீடு என்று ஆகிவிட்டது. அதுபோலத்தான் இது என் உடல், என் உயிர் என்று நான் என் அளவில் நினைத்து கொண்டிருப்பது தாண்டி தவம் செய்து தவத்தில் மெய்ப்பொருளோடு ஒன்றி கலந்து நிலைத்து பழகி அதுவே தானுமாக இருப்பதை உறுதிப்படுத்தி கொள்ளும்போது அறிந்து கொள்வது யாது? எல்லாம் வல்ல மெய்ப்பொருள் எழுச்சி பெற்று உலகமாக உயிர்களாக பரிணாமத்தால் காட்சியளிக்கின்றது. அப்படி காட்சியாகும்போது பிரம்மத்தின் தன்மையான அறிவு வெளிப்படுகின்றது. சுத்த வெளியாகிய மெய்ப்பொருள் அணுவாக இயங்கி உலகமாக உயிர்களாக உயிரின் அலையான அறிவாக மாறுகின்றது என்பதை அறிந்து கொள்ளலாம். இந்த உதாரணத்திலே மகரிஷி சொல்ல வருகிறது என்ன? தன் வீடு என்று முதலில் அந்த பெண் நினைத்தது மாறிவிட்டது. அவள் சென்ற வீட்டில் தோய்ந்து தோய்ந்து பொறுப்பில் ஈடுபடும்போது அது தன் வீடு என்று ஆகிவிட்டது என்பது போல தன் உடல் தன் உயிர் என்று எல்லை கட்டி கொண்டு இதுதான் நான், இந்த அளவில்தான் என் இயற்கை என்று நினைத்து கொள்வது போக அறிவிலே விரிந்து 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 அந்த எல்லையற்ற ஒரு பரத்தோடு இணைக்கும் பொழுது தானும் அதுவாக ஒன்றாய் காணும் பொழுது இரண்டும் ஒன்றாக ஆகிவிடுகின்றது.
இதைத்தான் நாம் இயற்கை என்று சொல்கிறோம். இயற்கையின் ஒரு பகுதியாக நாமாகவே இருப்பதையும் அந்த ஒரு தொடர்ச்சியையும் உணர்ந்து கொள்கின்றோம். ஸோ இந்த அளவிலே இயற்கையை நாம் புரிந்து கொள்வோம். இதனையே நாம் இயற்கை என்று சொல்கிறோம். இயற்கையில் எல்லாம் உள்ளது. இனி அடுத்த வார்த்தையை குறித்து சிந்திப்போம். சிந்தனை. இயற்கையில் உள்ள இந்த சுத்த வெளி, இயற்கையாக உள்ள இந்த சுத்த வெளியே பிரபஞ்சமாகவும் எல்லாமாகவும் தன்மாற்றம் பெற்று ஓரறிவு முதல் 6 அறிவு படைத்த மனிதனாகவும் வந்துள்ளதை உணர முடிகின்றது. அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் என்ற 5 அறிவுடன் 6வதாக மனம் என்பதுதான் மனிதனிடம் உள்ள சிறப்பு. மனம் தன் புலன் அனுபவங்களை கொண்டு உடல் அளவிலே தேவை என்ற அளவிலே செயல்படும் போது அதனை மனம் என்று கூறலாம். அதுவே புலன் கடந்து தன் மூலத்தை பற்றி அறிய முயலும் பொழுது அந்த மனதின் சிறப்பான இயக்கத்தை சிந்தனை என்று கூறலாம். இப்பொழுது 2 வார்த்தைகளையும் இணைத்து பாருங்கள். இயற்கை, சிந்தனை. இயற்கை என்பது இறைநிலை என்பதை தெரிந்து கொண்டோம். இப்பொழுது மனமானது தன் சிறப்பு இயக்கமான சிந்தனையாக செயல்பட்டு தன் மூலமான இயற்கையை உணர்வதை இயற்கை சிந்தனை என்று கூறலாம் அல்லவா? இதைதான் மகரிஷி த அதர் எண்ட் ஆஃப் யுவர் மைண்ட் இஸ் ஆல்மைட்டி த காட் என்று கூறுகின்றார். மனித மனதின் மறுமுனை இறைவன் என்பதாகும். மனம் அந்த மறுமுனையான இயற்கையை, இறைவனை அடையும் போது சிந்தனை முழுமை பெறுகின்றது. அதைத்தான் அறிவு முழுமை அது முக்தி என்று மகரிஷி கூறுகின்றார். இந்த சிந்தனை திறன் உயர்ந்து தான் இந்த உடல் மட்டுமல்ல, இந்த இயற்கையின் ஒரு பகுதியில் ஒரு முனையில் நாம் இருந்து கொண்டு அதனுடைய அடுத்த முனையை சிந்தனையின் வழியாக தேடி கண்டடைந்து முழுமை பெறும் பொழுது அந்த சிந்தனை ஒரு சரியான முழுமை பெறுகின்றது என்பதைத்தான் அறிவு முழுமை அது முக்தி என்று மகரிஷி கூறுகின்றார். எனவே மனதை அறிவதும் தன்னை அறிவதும் அல்லது இயற்கையை அறிவதும் ஒன்றேதான். அந்த அளவிலே இந்த இயற்கை சிந்தனையில் தன்னை அறிந்து முழுமை பெற்று இன்புற்று வாழ அனைவரையும் வாழ்த்தி இச்சிறிய சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன்.